மகாமகம் தொடர்புடைய 12 சிவாலயங்களில் ஒன்றான சோமகாலாம்பிகா சமேத பானபுரீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. கும்பகோணத்தில் மகா பிரளய காலத்தில் மிதந்து வந்த அமுத கும்பத்தை பிளக்க சிவபெருமான் பானபுரம் எனும் இத்தலத்தில் இருந்துதான் பானம் தொடுத்தார். பானம் தொடுத்த இடமாதலால் இது பானதுரை என்ற பெயர் பெற்றது. இறைவன் பானபுரீஸ்வரர், இறைவி சோம காலாம்பாள் ஈசனிய பாகத்தில் அமைந்துள்ளது. வியாச முனிவர் காசியில் பெற்ற சிவபிரதோஷம் நீங்க இறைவன் கட்டளைப்படி மகாமக திருக்குளத்தில் நீராடிய பின் பானபுரீஸ்வரரை வழிபட்டதாகவும், அது போலவே வங்கதேச மன்னன் சூரசேனன் தமது மனைவி காந்திமதி கொடிய குஷ்ட நோயினால் அவதியுற்ற போது அவரும் பானபுரீஸ்வரரை வணங்கிய பின் அவரது மனைவியின் நோய் நீங்க பெற்றதோடு அழகிய ஆண் மகளையும் பெற்றார் என்பது இத்தல வரலாறு. இத்தகைய பெருமை மிகு சைவ திருத்தலத்தில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு 1008 வளம்புரி சங்குகளில் புனித நீர் நிரப்பி வரிசையாக அடுக்கி வைத்து உதிரி பூக்கள் சாற்றி சந்தன குங்கும பொட்டு வைத்து வேத மந்திரங்கள் ஜெபித்தபடி ஹோமம் வளர்த்து பூர்ணஹதிக்கு பிறகு நாதஸ்வர மேளதாளம் முழங்க புனித நீர் நிரம்பிய கடங்கள் பிரகார புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மற்றும் அம்பாளுக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.